அதாவது அன்புள்ள சகோதரர்களே, கோவில்கள்ல புத்த விகாரங்கள்ல அங்க போய் நம்ம பணியாற்றி சம்பாதிப்பது எப்படி என்ற கேள்வியை பொறுத்த வரைக்கும் அதை இரண்டு வகையாக நாம பிரிக்க வேண்டும். கோவிலாக இருந்தாலும் தர்காவாக இருந்தாலும் அங்கே ஒரு மக்கள்லாம் வரக்கூடிய ஒரு சுற்றுலா தலம் என்று ஆகிவிடும் பொழுது அந்த இடத்துல வரக்கூடிய மக்களுக்கு வேண்டிய பொருள்களை நம்ம விற்பனை செய்வதற்காக நமக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட பொருள்களை ஒரு கடையாக நிறுவனமாக வைத்து அந்த மாதிரியான தொழில்கள் செய்வதில் அந்த பாவத்துக்கு துணை செஞ்ச குற்றம் நமக்கு வராது. அதே நேரத்தில் அந்த கோவிலையே கட்டுகிற பணியில் ஈடுபடுவது, அந்த சிலையை செய்கிற பணியில் ஈடுபடுவது, சின்ன சின்ன சிலைகள் சிற்பங்களை அவங்களுக்கு விற்பனை செய்வது, அதாவது எதெல்லாம் தீமைக்கு துணை செய்யக்கூடிய பொருளாக இருக்குமோ அந்த மாதிரியான பொருள்களை நம்ம விற்பனை செய்வதும் அந்த மாதிரியான காரியத்தை ஒரு தொழிலாக ஏற்று செய்வதும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது. ஏன்னு கேட்டா அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றான்னு கேட்டா, ஆவணும் அலல் பிர்ரி வத்தக்வா, நல்ல காரியத்திற்கும் இறையச்சத்திற்கு உகந்த காரியத்திற்கும் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் உதவியாக இருந்து கொள்ளுங்கள். வலா தாவனும் அலல் இஸ்மி ஒல் உதுவான், பாவமான காரியத்திற்கும் வரம்பு மீறலான காரியத்திற்கும் ஒருத்தருக்கு மற்றவர் உதவியாக இருக்காதீர்கள். இப்படி நமக்கு அல்லாஹ் நமக்கு கடல் எடுக்கிறான். அப்ப நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது பாவத்துக்கு நம்ம துணை செய்யாமல் இருக்க வேண்டும். அதானே தவிர ஒரு கோவில்ல போய் நம்ம டீ கடை வச்சு நடத்தலாம், கோவில் வாசல்ல ஒரு தேநீர் கடை போடலாம், ஒரு ரெடிமேட் கடை போடலாம், ஒரு நகைக்கடை போடலாம். அதுக்குன்னு வரக்கூடிய மக்கள் நம்மள்ட்ட நகையை வாங்குறாங்களே தவிர அது நம்ம அந்த கோவிலுடைய வழிபாடு அதுக்கு நம்ம உதவி செய்யறோம் என்கிற கருத்து இதுல வராது. அதே மாதிரி அந்த கோவிலேயே தேவை ஹலாலான பொருள்கள், அது மாதிரி மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட பொருள்கள் அந்த நிறுவனத்தில் உங்கள்ட்ட கேட்கிறாங்க. எங்களுக்கு 2 லாரி தண்ணி சப்ளை பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. தண்ணியை கொண்டே சப்ளை பண்றோம். தண்ணிங்கிறது பூஜைக்கோ மற்ற ஒரு ஹராமுக்கோ பயன்படுத்தக்கூடியது அல்ல. நீங்க ஒரு சிலையை செஞ்சுதாங்கன்னு கேட்கிறாங்க, அதை நம்ம செய்யக்கூடாது. அப்ப அந்த மாதிரி நமக்கு அந்த பிரித்து வைத்துக் கொண்டு நம்ம ஒரு வாகனம் வைத்திருக்கிறோம், அதை வாடகைக்கு டாக்ஸி வச்சிருக்கிறோம். அந்த வாடகைக்காக என்ன பண்றான், ஒருத்தன் ஏற்றிட்டு போய் கோயில்ல போய் இறங்கிட்டான். நம்ம கோயிலுக்கு உதவி செஞ்சது ஆகுமானா இது ஆகாதீங்க. நம்ம வாடகை கார் வச்சிருக்கிறோம், எவன் எங்க எந்த ஊர்ல இறக்க சொல்றானோ இறக்குவோம். அது பாவத்துக்கு துணை செய்யறது. அவனுக்கு இதுக்காக சலுகை கட்டணம் கொடுக்கல, நம்ம இலவசமா ஏற்றி கொண்டு போகல, கிலோமீட்டருக்கு இவ்வளவுன்ற காசு அவ்வளவுதான். அவன் போய் என்னத்தையா செஞ்சுட்டு வந்தான்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், குற்றவாளி ஆக மாட்டோம். அப்ப இந்த மாதிரியாக நீங்கள் என்ன செய்யணும், பிரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். எது பாவமான காரியமாக இருக்கிறதோ அதை செய்யாதீங்க. எது அனுமதிக்கப்பட்ட காரியமா இருக்கிறதோ அதை அங்க போய் நம்ம என்ன செய்யலாம், செய்யலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உக்கால் என்ற ஒரு சந்தை இருந்தது. அந்த சந்தையில எல்லா விதமான ஜாகிலியத்தான காரியங்களும் அங்கதான் நடக்கும். ஆடல் பாடல் டான்ஸ் எல்லாம் நடக்கும். அங்கெல்லாம் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பயான் பண்ணியிருக்கிறாங்க, சொற்பொழிவு நிகழ்த்தி இருக்கிறார்கள். அப்ப அந்த உக்கால் சந்தையில போய் நம்ம மக்களும் போய் தேவையான ஜாமான்களை என்ன செய்வாங்க, வாங்குவாங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கல. அப்ப அனாச்சாரங்கள் நடக்கிற இடத்துக்கு நீங்க போவாதீங்க அது மாதிரி சொல்லவில்லை. அதே நேரத்தில் மார்க்கத்தில் ஒரு நேர்ச்சியை நிறைவேற்றுற ஒரு சம்பவம் வரும்போது மட்டும்தான் கேட்கிறாங்க. ஒருத்தர் நேர்ச்சை பண்ணிடுறாரு, புவானா என்கிற ஒரு இடத்துல ஒரு ஆட்டை அறுப்பதாக நேர்ச்சை பண்றாரு. அதை ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும் போது, அது ஏன் அந்த குறிப்பிட்ட இடத்தை நீ தேர்ந்தெடுக்கிற, அங்க பிற மதத்தவர்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் ஏதாவது இருக்கிறதா, வேற ஏதாவது விழாக்கள் அங்க ஏதாவது நடக்குமான்னு கேட்கறாங்க. இல்லைன்னு சொன்னோன்னா நீ நேர்ச்சையை நிறைவேற்றுங்கிறாங்க. அப்ப நம்முடைய வணக்க வழிபாடுகளை நம்ம அதுக்கு செஞ்சோம் என்ற ஒரு சந்தேகம் வர்ற இடத்துலதான் தவிர்க்க சொன்னார்களே தவிர வியாபாரம் போக்குவரத்து செய்வதற்கெல்லாம் என்ன இல்லை, நமக்கு தடுக்கப்பட்டது கிடையாது. எந்த ஒரு இடத்துல வேண்டாலும் நமக்கு ஹலாலான வியாபாரத்தை என்ன செய்யலாம். அதுல ஹராமான வியாபாரம் செஞ்சிடக்கூடாது. ஹராமுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியக்கூடிய பொருள்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, விற்பனை பண்ணக்கூடாது. இதுதான் அளவுகோல். இந்த மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. இப்ப தப்லீக் ஜமாத் இஸ்லாமியோடு நம்முடைய கொடுக்கல் வாங்கல் உறவுகள் எப்படி இருப்பது என்று கேட்டால், அவங்க ஒரு மாநாடு போடுறாங்க. அந்த மாநாட்டில் முழுக்க முழுக்க குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்ட செய்திகளை அவர்கள் சொல்வார்களே, ஆனால் அதை போய் நம்ம தாராளமா கேட்கலாம், கேட்டு வரலாம். ஆனால் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாகவும் அவங்க சொல்வார்கள். அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் எழுந்து தட்டி கேட்கணும். நம்முடைய கடமை என்ன, நீங்கள் இப்படி தப்பா சொல்லிவிட்டீர்கள், எழுந்து தட்டி கேட்கணும்.
ஏன்னா தீமையான காரியத்தை கண்டா 3 நிலையில் ஒரு நிலையில் நம்ம இருந்தாகணும். ஒன்னு கையால தடுக்க வேண்டும், இல்லைன்னா வாயாலையாவது தடுக்க வேண்டும். அதுக்கு முடியலன்னா மனசாலையாவது வெறுக்க வேண்டும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா மர்ரா மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிரு பியதி, யார் தீமையான ஒரு காரியத்தை காணுகிறாரோ கையால் தடுக்கட்டும், இல்லை என்றால் வாயால் தடுக்கட்டும், இல்லை என்றால் மனசால் வெறுக்கட்டுங்கிறாங்க. அப்போ ஒரு தவறான சொற்பொழிவு உரைகள்லாம் ஒரு இடத்துல நடக்குமே, ஆனால் அதுல போனா நமக்கு என்ன மேட்டர் இருக்கிறது? தவறா சொன்னா கையால பிடிச்சு தடுக்க முடிஞ்சா கையால தடுக்கணும், வாயால தடுக்க முடிஞ்சா வாயால தடுக்கணும். அங்க போய் நம்ம கேள்வி கேட்டா அடி பின்னி போடுவாங்களா, பயப்படுறோமா, போகாம இருந்துக்கணும், மனசால் வெறுத்துடணும். இது போறவங்களுக்கு உரியது. அதே நேரத்தில் ஒரு அப்ளிகேஷமா இருக்கிறது, அதுல சோறாக்கி போடுறாங்க, நம்மள்ட்ட கான்ட்ராக்ட் கேட்கறாங்க, நாங்க சமைச்சு போடுறோங்கிறோம், இதெல்லாம் குற்றம் கிடையாது. ஏன் நம்ம மெசேஜ் கேட்கறதுக்கு போகல, வரக்கூடிய மக்களுக்கு சோறு பரிமாறுறதுக்கு போறோம். அதுக்குரிய கூலியை வாங்கி கொண்டு, அதுக்குரிய கட்டணத்தை வாங்கி கொண்டு சோறு கொடுக்கிறது மார்க்கெட்டில் தப்பு கிடையாது. சோறு எங்கேயும் கொடுக்கலாம். எத்தனையோ கோயிலுக்கு வரக்கூடியவன்லாம் நம்ம கடையில் நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டு கூட கோயிலுக்கு போவான். அது நம்ம குற்றவாளி ஆக மாட்டோம் என்கிற வகையில ஜமாத் இஸ்லாமியா இருந்தாலும் அங்கே போய் நம்ம தௌஹீதுடைய புஸ்தகங்களுடைய விற்பனை நிலையங்களை போட முடிஞ்சால் போடலாம். அதெல்லாம் தப்பு கிடையாது. மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை எந்த இடத்துல வேண்டாலும் நம்ம போட்டுக்கொள்ளலாம். ஆனா செய்தியை கேட்கறதுக்கும் அதை அங்கீகரிக்கிறதுக்கும் போனோமையானால் அது குற்றமாகிவிடும். அந்த செய்தியை காதலே வாங்காம நம்ம உண்டு நம்ம தொழில் உண்டு என்ற தொழிலை பார்ப்போமையானால் அங்க அந்த தீமையை கண்டால் தடுக்கணுங்கிற ஒரு கான்செப்ட் வராது. நம்ம போய் கேட்கிற உட்கார்ந்து இருந்தா தான் என்னவாங்க, அவன் தப்பா சொல்லுவேன், நிறுத்து, ஆதாரம் இருக்குதா, பொய்யா சொல்ற அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமை வரும். இந்த மாதிரி அளவுகளை வைத்துக் கொண்டு நம்ம அந்த உறவுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம சமூகத்தில் ரொம்ப நீட்டி ராகம் போட்டு சொல்கிறார்கள். இதுக்கு மார்க்கத்தில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ராகம் போட்டு சொல்லி நீட்டி சொல்வதற்கு ஆதாரம் கிடையாது. அந்த மொழியில எந்த அளவுக்கு நம்ம செய்யலாமோ, அந்த மொழியுடைய நடைமுறை எந்த அளவுக்கு அனுமதிக்குமோ அந்த அளவுக்கு சொல்லிக் கொள்ளணும் என்று நம்ம எழுதியிருந்தோம். குர்ஆனை ராகம் போட்டு ஓதுறாங்களே என்று கேட்கிறாங்க. குர்ஆனை ராகமாக ஓதுவதற்கு ஆதாரம் இருக்கிறது, அனுமதி இருக்கிறது. பாங்குக்கு நமக்கு அப்படி ஆதாரம் அனுமதிக்கு வரல. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ராகமாக ஓத சொல்லி அதை கேட்டு ரசிச்சிருக்கிறாங்க. உபய் இப்னு கஅப் ஓத சொல்லி என்ன செய்வாங்க, நீங்க ஓதுங்க நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் அழகான ஒரு குரல் வளம் உள்ளவரா இருந்தார். அந்த மாதிரியான ஒரு இனிமையான குரல்ல கேட்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி இருக்கிறாங்க. ஆனா அதுல கூட அந்த மொழியுடைய ஒரு மரபை தாண்டாம தான் ராகம் போடணும். நம்ம இப்ப தமிழ்நாட்டில் உள்ளவங்க ஓதுறலாம் தேவையில்லாத அளவுக்கு நீட்ட வேண்டிய இடத்துல நீட்டக்கூடாத இடத்துல நீட்டுறது, அந்த மொழிக்காரங்க அப்படி நீட்டவே மாட்டாங்க. இந்த பாங்கலையெல்லாம் அந்த மாதிரி தான் வருது. பாங்கலையெல்லாம் அவங்க நீட்டுறது இருக்குது, ஒரு 4 அலிப்பு ஆண்டு அவ்வளவு நீட்டலான்னு சொன்னா நீட்டுறான் 1 மணி நேரத்துக்கு நீட்டுறாங்க. அந்த அல்லாஹ் அக்பர்ங்கிற ஒரு வார்த்தையவே அந்த அளவுக்கு நீட்டக்கூடிய ஒரு முறை அரபு மொழியில இல்ல. ஆரம்ப காலத்துல அரபு மொழியை எந்த அளவுக்கு நீட்டணுமோ அந்த அளவுக்கு இல்லாம ரொம்ப ஒரு அளவுக்கு அதிகமா நீட்டக்கூடாத இடத்துல நீட்டுறது. அல்லாஹு அல்லாஹு அல்லஹூ அல்லான்னு லாவை நீட்டலாங்க, அது ஆகாரம் இருக்கு, ஆவண்ணா வர்றத நீட்டிக்கலாம். ஹூ இருக்குல்ல, அந்த ஹூவை நீட்டுறது என்ன, அல்லாஹூங்கிறான். இது இவ்வளவு நீட்டுறதுக்கு மொழி இடம் தருமா? குர்ஆன்ல எந்த அளவுக்கு எல்லாம் பண்றது இல்ல, அந்த மொழியே இடம் தராது. அப்ப மொழியே இடம் தராத அளவுக்கு எல்லாம் பாங்களை நீட்டுறாங்க. நம்ம ஒரு அளவுக்கு என்ன செய்யலாம், சத்தமா சொல்வதற்காக செய்து கொள்ளலாம். அந்த மொழி அனுமதித்தால் அந்த அளவுக்கு இருக்கலாம். ஆனா அந்த அந்த மொழியில அதிகபட்சமா என்ன செய்யறாங்கன்னா 4 அளவுக்கு தான் வச்சிருக்கிறாங்க. ஆண்டா 1 ஆண்டு 4 விரல மடக்கக்கூடியது, 4 விரல மடக்கிற அளவுக்கு தான் அதிகபட்சமா என்ன செய்யறாங்க, மத்துங்கிறாங்க. மத்து அந்த மொழிக்கு என்ன மீனிங்னு கேட்டா 4 அலிப்பு அளவுக்கு நீட்டுவது. ஒரு ஆவண்ணா நீட்டோம்னா ஆண்டு ஒரு 4 விரல மடக்குங்க, இந்த அளவுக்கு நீட்டி கொள்ளலாம். மூலதான் நீட்டுறாங்களா பாங்கல 40 அலிப்பு அளவுக்கு நீட்டுறாங்க. 40 அலிப்பு சொல்ற அளவுக்கு என்ன செய்யறாங்க, நீட்டக்கூடிய காட்சியை பார்க்கணும். ஹையால சலா அந்த லாவ ஹையால சலா அந்த லாவ நீட்டுறாங்க அந்த அளவுக்கு நீட்டுறாங்க. அவ்வளவுக்குலாம் நீட்டுவதற்கு அந்த மொழி இடம் தராது. எந்த மொழியிலும் இப்படித்தான், எந்த மொழியிலுமே ஒரு நீட்டுறதா இருந்தா நினைச்சுக்கிறேன், அந்த மொழிக்குன்னு ஒரு மாத்திரைன்னு கணக்கு வச்சிருப்பாங்க. அந்த மொழி குர்ஆன் அரபு மொழியில அருளப்பட்டிருக்கனால அந்த மொழி உட்பட்டு தான் நம்ம நீட்ட வேண்டும். அது மாதிரி பாங்கு அரபு மொழியில உள்ள சொல்லா இருக்கிறதுனால அந்த மொழி எவ்வளவுக்கு அனுமதிக்குமோ அந்த அளவுக்கு தான் நீட்ட வேண்டும். அதை தாண்டி நீட்டுறதுனா அங்க பிரச்சனையா இருக்கிறது. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இந்த அரபு, நீங்களே பாருங்க, குர்ஆன் ஓதக்கூடிய அரபுகள் கரெக்டா அதை ஓதிடுறாங்க. பாங்கு சொல்லக்கூடிய அரபுகள் அதை மீறுறாங்க.
பாங்களை மீறத்தான் செய்கிறார்கள். அரபுகளை கூட அவ்வளவுக்கு குர்ஆன்ல மீட்டுறது கிடையாது. அந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா பாங்களை மட்டும் தனி ஸ்பெஷலா என்ன செய்யறாங்க, அதை நீட்டுகிறார்கள். அது அந்த மொழியில இல்லாத ஒன்றா இருக்கிறதுனால அதை நம்ம தவறு என்று சொல்கிறோம். குர்ஆனை ராகமா போட்டு ஓதுவதற்கு என்ன இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். அதை அவங்க கேட்டு ரசித்திருக்கிறார்கள் என்கிற வகையில அதுக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறோம். ஆனா அதுவும் அந்த மொழி மரபை தாண்டாம தான் இருக்கணும். அதாவது பெருநாள் தொழுகையில வழக்கமான தக்பீர்களை விட கூடுதலாக 7ம் 5மாக, முதல் ரக்காத்தில் 7, இரண்டாவது ரக்காத்தில் 5மாக 12 தக்பீர்கள் சொல்ல வேண்டும் என்று ஹதீசுகள்ல ஆதாரம் இருக்கிறது. தக்பீர் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்று கேட்டால், நடைமுறையில் என்ன பண்றோம்னா தக்பீர் கட்டுறதுன்னு சொல்லி பழகி இந்த கையை கட்டுறதை தான் தக்பீர் வழங்கி வச்சிருக்கிறாங்க. தக்பீருங்கிறது செயலுக்கு பேரு கிடையாது, சொல்லுக்கு தான் பேரு. அல்லாஹு அக்பர் இதுதான் தக்பீர். அல்லாஹு அக்பர் என்று வாயினால சொல்வதற்கு பெயர் தான் தக்பீரை தவிர கையை கட்டுறது இப்படி இதுதான் தக்பீர்னு என்ன செய்யறாங்க, நிறைய பேர் தப்ப விளங்கிட்டு அதை செய்யறாங்க. ஏன்னு கேட்டா தக்பீர் சொல்லி கையை கட்டுவது அப்படி சொல்லாம தக்பீரையே கட்டுவதுன்னு சொல்லி பழவிட்டதுனால பாமரத்தனமா எல்லா மக்களும் என்ன புரிஞ்சு வச்சுக்கிறாங்கன்னா தக்பீர்னா கை கட்டுறன்னு வழங்கி வச்சுக்கிறாங்க. அப்ப ஹதீஸ்ல என்ன வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 முறை தக்பீர் சொன்னார்கள் அப்படின்னா அல்லாஹ் அக்பர்னு சொன்னார்கள் வருது. சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை அவிழ்த்து விட்டோ அல்லது உயர்த்தியோ ஒரு கட்டி இருந்தார்கள் என்று சொன்னால் அதை சஹாபாக்கள் நிச்சயமாக அறிவிக்காமல் இருக்க மாட்டார்கள். நடந்து இருந்தால் மற்ற தொழுகை அறிவிக்கிறாங்கல்ல, தொழுகையை தோக்கும் போது கையை உயர்த்துவார்கள், நெஞ்சளவு கட்டுவார்கள், ருக்குக்கு போகும்போது உயர்த்துவார்கள், அப்புறம் சைதாவுல இருந்து சைதாவுக்கு போகும்போது உயர்த்துவார்கள், 2வது ரக்காத்தை முடிச்சு எந்திரிக்கும் பொழுது 3வது ரக்காத்துக்கு எழுந்திருக்கும் பொழுதும் கையை உயர்த்துவார்கள். இப்படி அவங்க கையை உயர்த்துறது கட்டுறது எல்லாமே ஹதீஸ்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெருநாள் தக்பீரை பொறுத்த வரைக்கும் தக்பீர் 7 தடவை தக்பீர் கூடுதலா சொன்னார்கள் இருக்கிறது. அப்ப கையை கட்டின ஒரு நிலையிலேயே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ஒரு 7 தடவை சொல்லணும். இதுதான் அந்த ஹதீஸுக்கு அர்த்தம். இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் வஹி மட்டும்தான் மார்க்கம்னு சொல்லி, வஹியில இவ்வளவுதான் வருகிறது. அப்ப சஹாபாக்கள் செஞ்சாங்கன்னு அதெல்லாம் அதுவும் பலவீனமான செய்தி. சஹாபாக்கள் செஞ்சாங்கன்னு சொல்வதும் அது பலவீனமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அது தேவையும் அது ஆதாரப்பூர்வமானதா இருந்தா கூட நமக்கு அது மார்க்கமாகாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க பெருநாள் தொழுகை 10 வருஷம் தொழுது இருக்கிறாங்க. மதீனாவுக்கு போய் 20 பெருநாள் தொழுகை வந்திருக்கும். அந்த 20 பெருநாள் தொழுகையில எந்த ஒரு பெருநாள் தொழுகையிலேயாவது அவங்க கையை உயர்த்தினார்கள், மறுபடியும் கட்டினார்கள், மறுபடியும் உயர்த்திருந்தா சொல்லாம இருப்பாங்களா? ஒரு நரமுடியெல்லாம் சொன்ன சகாபாக்கள், இத்தனை நரமுடி இருக்குன்னு சொன்ன சகாபாக்கள் இத கையை போய் ஒசத்தியை திருப்பி கட்டினாங்க, ஒசத்தியோ அல்ல கையை அவிழ்த்து தொங்க விட்டோ மறுபடியும் கட்டி இருந்தார்கள் என்று சொன்னால் அது அறிவிக்கப்படாம இருக்குமா? அதனால வஹி மட்டும்தான் மார்க்கம்ங்கிற அந்த பேசல நம்ம உறுதியா நின்றோமையானால் பேசாம தக்பீரை அந்த 7 முறை சொல்லிக் கொள்ள வேண்டும். நெஞ்சில கை கட்டி கொள்ள வேண்டும். முதல் தடவை கையை உயர்த்தணும். கட்டிக்கிட்டீங்களா, கட்டின மேனிக்கு அப்படி இருந்து கொண்டே 7 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. 2வது ரக்காத்துல ஒரு 5 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. அல்லாஹ் அக்பர் சொல்றதுக்கு பேர் தான் தக்பீர், கட்டுறதுக்கு பேர் தக்பீர் இல்ல. அது செயலுக்கு உரிய சொல்ல அல்ல என்பதை நம்ம வழங்கிக் கொள்ள வேண்டும். சஹாபாக்களை செஞ்சு இருந்தாலும் அது மார்க்கமாகாதீங்க. நமக்கு அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னது மட்டும்தான் மார்க்கம். ஆனா சஹாபாக்கள் சொன்னதையும் பலவீனமான செய்தி தான் அது. அது நமக்கு தேவையில்லாத அதுக்குள்ள நுழையல. அதனால தக்பீர் அல்லாஹ் அக்பர் சொல்றது மட்டும்தான். கையை உயர்த்தி கட்டுவதற்கு ஆதாரம் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, சல்லு கமா ரஅய்துமுனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அப்படித்தான் நீங்கள் தொழ வேண்டும். என்னைய தொழ கண்டா தான் தொழணும். வேற யாரும் தொழுற மாதிரி பார்த்து நீங்க தொழ கூடாது. என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அப்படித்தான் நீங்கள் தொழ வேண்டும் என்கிற கட்டளையை பேணி நடக்கக்கூடியவர்களா நம்ம இருந்தால் இப்படித்தான் செய்து கொள்ள வேண்டும். கைகளை உயர்த்தி கட்டக்கூடாது. முதல் தக்பீருக்கு மட்டும்தான் அப்படி செய்யணும். அதாவது மியூசிக் என்பது தடுக்கப்பட்டது என்பதுல 2வது கருத்து கிடையாது. அது அனுமதிக்கப்படுற மாதிரியான எந்த ஒரு ஆதாரமும் குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ கிடையாது. இவங்க பிற்காலத்தில் வந்தவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தில் ஊறி போய் அவங்களுக்கும் அந்த மியூசிக்ல ஒரு நாட்டம் இருக்கிற காரணத்தினால் அது லைட் மியூசிக் அந்த மாதிரி மியூசிக் இவங்களா 2 வகையாக பிரித்து கொண்டு சாராயத்திலையும் கூட பிரிக்க ஆரம்பித்து, லைட் போதை குடிக்கலாம், அதிக போதை குடிக்க கூடாது, சுமாலான சின்ன வட்டி வாங்கிக் கொள்ளலாம், பெரிய வட்டி வாங்கிக் கொள்ளக்கூடாது என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் சில பேர் சைத்தானுடைய வேலை இது. இப்படி சில பேர் உண்டாயிருக்கிறார்கள்.
ஆனால் மார்க்கத்தில் அது கூடாது என்பதில் இரண்டாவது கருத்துக்கு இடமில்லாத வகையில் ஆதாரங்கள் தெளிவாக இருக்கின்றன. இசை ஒரு ஆய்வு என்கிற தலைப்புல onlinepj.comல இது குறித்து விரிவான ஆதாரங்களையும் மாற்று கருத்துடையவர்களுடைய வாதம் எப்படி பலவீனமா இருக்கிறது என்பதையும் நம்ம தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அதே நேரத்தில் இன்னொரு கோணம் இருக்கிறதுல, நம்ம ஒரு நாட்டில் இருக்கிறோம், அந்த நாட்டில் உங்களுக்கு இப்படி இருக்குமையானால் கட்டாய கல்வி என்று ஒரு நிலை ஏற்படுத்தி அதுல படிச்சுதான் ஆகணும் என்று திணிக்கப்படுமையானால் அப்போ நமக்கு நிர்பந்தமான ஒரு நிலை, நம்ம சக்தியை மீறி நம் மீது திணிக்கப்படுற ஒரு விஷயமாக இருக்குமையானால் அதை நம்மளால தவிர்க்க முடியாது. அல்லாஹ் நம்மள கேள்வி கேட்க மாட்டான். ரொம்ப நிறுத்துற கைர பாகின் உல ஆதின், வரம்பு மீறாத வகையில, வழிய போய் தேடி செல்லாத வகையில ஒருவர் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்படுவாரையானால் பல இசும அலைகி, அவர் மீது என்ன இல்ல, குற்றம் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒருத்தன் அல்லாஹ் இல்லைன்னு கூட சொல்லலாம் நிர்பந்தத்தின் அடிப்படையில். அல்லாவே அந்த குர்ஆன்ல என்ன செய்யறான், இல்லாமன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான், கல்புல உள்ளத்துல ஈமான் நிரம்பி இருக்கும் நிலையில நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு குஃப்ரான வார்த்தையை ஒருத்தன் சொன்னால் அவன் மீது குற்றம் இல்ல, அல்லாஹ் இல்லைன்னு சொல்லி கொன்னு விடுவாங்கிறான். உயிருக்கு பயந்துட்டு அல்லாஹ் இல்லைன்னு சொல்றோம். அல்லாஹ் நம்மள கேள்வி கேட்க மாட்டான். ஏன், உயிரை காப்பாத்துறது மார்க்கத்துடைய ஒரு கடமை, உனக்கு முடியல, பலவீனமா இருக்கிற, சொல்லிட்டு போ என்று அல்லாஹ் இதையும் நமக்கு என்ன செய்யறான், அனுமதிக்கிறான். அந்த மாதிரி ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைக்கு நீங்க மாட்டேன்னு சொல்ல முடியாது, மியூசிக் படிக்க முடியாது என்று உங்களுக்கு சொல்றான். பள்ளிக்கூடத்துல நீக்கி விடுவார்கள், அப்ப மற்ற கல்விகள் கிடைக்காம போய்விடும். இந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு இருப்பீர்களே, ஆனால் நீங்க அதை குழந்தைகள் செஞ்சாலும் பெரியவர்கள் மீது திணிக்கப்பட்டாலும் அது குற்றமாகாது. ஆனா குழந்தைகள் அதை படிச்சுட்டு வந்த பிறகு இது மார்க்கத்தில் கூடாது, நம்ம இருக்கிற நாட்டில் நிர்பந்தத்துக்கு செய்கிறோம், எதிர்காலத்தில் நம்ம விரும்பிடக்கூடாது, இதுல இருந்து மீள்வதற்குரிய வாய்ப்பு அல்லாஹ் தந்தால் என்ன செய்யணும், நம்ம மாறிக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அந்த குழந்தைகளுடைய உள்ளத்துல அவன் கொடுக்கிற அந்த விஷத்துக்கு முறிக்கக்கூடிய போதனைகளை நம்ம அன்றாட என்ன செய்யணும், கொடுத்துட்டு நடிக்க வேண்டியதான். அப்ப உள்ளத்தை கரெக்டா வைத்துக் கொண்டு நிர்பந்தத்துக்கு அப்படி நடித்தோமையானால் அது என்னவாகாது, மார்க்கத்தில் குற்றமாகாது. அந்த ஒரு அடிப்படையை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கு இல்லாம நம்ம தனியாக நம்ம ஒரு கல்வி கூடத்தை உண்டாக்கி கொள்ளலாம், அல்ல முஸ்லிம்கள் கல்வி நிறுவனம் அமைத்துக் கொண்டு படிக்கலாம் என்ற வாய்ப்பு இருக்குமையானால் இந்த மாதிரி தீமைகளில் இருந்து விடுபடுவதற்காக நம்ம அனைவருமாக முயற்சி செய்து நீங்க என்ன செய்யணும், அதற்கான இந்தியாவிலாம் அப்படி இருக்கிறது. முஸ்லிம்கள் நினைத்தால் நம்ம ஒரு வேண்டுமான ஒரு கல்வி கூடத்தை உண்டாக்கி கொள்ளலாம். அந்த பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கணும்னு சட்டம் கிடையாது. இங்க இருக்கிற மாதிரி உங்க நாட்டில் இருக்கா நமக்கு தெரியவில்லை. அது மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தால் அதை பயன்படுத்தி இதுல இருந்து சீக்கிரம் மீள்வதற்கு முயற்சி பண்ண வேண்டும். அது மாதிரி வாய்ப்பே இல்லை, அரசு பள்ளிக்கூடம் மட்டும்தான், இதுதான் வேறு வழியே இல்லை என்கிற நிலைமை இருக்குமையானால் மனதால் வெறுத்து கொண்டு அதுல நிர்பந்தத்தில் எல்லாம் கேள்வி கேட்க மாட்டான். மியூசிக் தப்புங்கிற விஷயம் வேற, நிர்பந்தத்துக்கு பண்ணி கூட திங்கலாம், அதுக்காக பண்ணி ஹலால் சொல்லிட முடியாது. நிர்பந்தத்துக்கு செத்து போன நாயை கூட திங்கலாம், அது ஹலால் ஆயிராது. நிர்பந்தமான ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோமையானால் அது தப்பு தான், அது அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய ஒரு தப்பு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நம்ம குழந்தைகளுடைய உள்ளத்துல அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் உண்டாகிவிடும் சொன்னா அதை அன்றாட நம்ம வீட்டில் வச்சு என்ன செய்யணும், மார்க்கத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு போதனை செஞ்சு அதன் மீது உள்ள ஒரு சரியான புரிதலை அவங்களுக்கு உண்டாக்கி விட வேண்டும். அதாவது தாடி விஷயமாக என்ன கேட்கிறாங்கன்னா, தாடி விஷயமாக நம்ம சஹாபாக்களை ஆதாரமா கொண்டு தானே கட் பண்றோம், அது மட்டும் இப்னு உமர் செஞ்சாங்கிறது எப்படி ஆதாரமா கொண்டு கேட்கிறாங்க. நிச்சயமாக சஹாபாக்களுடைய சொல்லை வைத்து நம்ம தாடியை கட் பண்றது அனுமதிக்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொல்லில் இருந்து தான் நம்ம என்ன செய்கிறோம், அதை புரிந்து கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்றாங்கன்னு கேட்டா ரெண்டு விஷயம் சொல்றாங்க. தாடி ஒன்னு, தலைமுடி. தாடியை என்ன செய்யறாங்கன்னா முழுமையா வைங்கன்னு சொல்றாங்க. தலைமுடிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா இஹ்லிகு குல்லஹு அபித்ருக்கு குல்லஹு. ஒரு பையனுக்கு மொட்டை அடிச்சிருக்காங்க. எப்படி அடிச்சிருக்காங்கன்னா பாதி மண்டைய மொட்டை அடிச்சு பாதி தலைய மொட்டை அடிக்காம நெஞ்சிருந்தாங்க வச்சிருந்தாங்க. அதை பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை முழுசாக மலித்து விடுங்கள் அல்லது முழுசாக விட்டு விடுங்கள். வச்சா முழுசா வைங்க அல்லது முழுசா சிரைச்சு விட்டுருங்க. பாதி தலையை சிரட்டி பாதி குடுமி மாதிரிலாம் என்ன செய்யாதீங்க, வைக்காதீங்கன்னு சொன்னாங்க. இப்ப முழுசா சிரைச்சிருங்கன்னா அர்த்தம் நமக்கு விளங்குது. முழுசா வைங்கன்னு சொல்றோம்ல தலைமுடிய, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம், முழுசா வைங்கன்னா அப்படி பொம்பளை மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கணுமா, வெட்டுறமே வெட்டக்கூடாத அர்த்தம் வரலையில.
அப்ப தலைமுடியை முழுசா வையுங்கள்னா அது எப்படி புரிகிறோம்? தலைமுடி இருக்கக்கூடிய அந்த பரப்பளவு நீளத்தின் அளவை அது சொல்லவில்லை. முழுசு என்பது நீளத்தை சொல்கிறதா, அது வளரக்கூடிய பரப்பளவில் பாதியை சிறைச்சிடாதீங்கன்னு சொல்லுகிறதா என்று எல்லாரும் ஏகமானதா என்ன முடிவுக்கு வர்றோம் என்று கேட்டால், தலைமுடியை சிறைக்கிறது குற்றம், வெட்டுறது குற்றம் இல்லை. 1 இன்ச்சு கூட மொத்தத்தையும் வெட்டிக்கிறலாம், 2 இன்ச்சு கூட வெட்டிக்கிறலாம், 3 இன்ச்சு முடிய அளவுக்கு வச்சு மீதியை வெட்டி கொள்ளலாம். அப்ப எந்த அளவுக்கு வேண்டாலும் வெட்டி கொள்ளலாம், ஒரு 100 அளவுக்கு வச்சு கூட என்ன செய்யலாம், வெட்டி கொள்ளலாம். அப்ப வெட்டி கொள்வதை எல்லா பக்கத்திலையும் வெட்டி கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது அப்படின்னு தான் எல்லாருமே தலைமுடிக்கு புரிந்து கொள்கிறார்கள். அப்ப முழுமையாக வைத்தல் என்பதற்கு 2 அர்த்தம் இருக்கிறது. ஒன்னு அது நீளத்தில் எவ்வளவுக்கு வருதோ அப்படி வச்சிருங்கிற அர்த்தம். இன்னொன்னு அந்த முளைக்கக்கூடிய இடம் பரப்பளவு இருக்கு இல்லையா, பரப்பளவு எவ்வளவு அதை விட்டு அதை சிறைச்சிடாதீங்க, அப்படி விட்டுருங்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது. அப்ப தாடிக்கு மாத்திரம் என்ன செய்யறாங்கன்னா அது ஒரு டைப்பா புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி புரியுறாங்க? நீளமா எவ்வளவு வந்தாலும் விட்டுறணும் அப்படி புரியுறாங்க. அப்ப தலைமுடிக்கு எப்படி புரியுங்க? பொம்பளை மாதிரி கூந்தல் கட்டிக்க வச்சு என்ன செய்யணும், பின்னி சடை போட்டுக் கொள்ளணும்னு சொல்லணுமா இல்லையா? அதுவும் தானே முழுசா வைக்க சொல்லி இருக்குது. அப்ப தலைமுடிய முழுசா வைங்கள் என்பதற்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, ஒரு பகுதியை சிறைச்சிடக்கூடாது, எல்லா இடத்திலையும் சிறைக்கப்படாமல் இருக்க வேண்டும், அதான் அர்த்தம். தாடிக்கு முழுமைக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், இப்படி ஒதுக்குறது, இப்படி கோடு மாதிரி வைக்கிறது, பிரெஞ்சு மாதிரி இப்படி வைக்கிறது, இதெல்லாம் என்ன இருக்குது, ஒரு பகுதியை சேவ் பண்றாங்க இல்லையா, அதுதான் கூட அந்த மாதிரி தான் அதுக்கு அர்த்தம். அப்படிங்கிற அடிப்படையில தான் நாம் அந்த இன்னும் சொல்ல தாடி ஒரு ஆய்வுன்னு ஒரு ஆர்டிகல் போட்டிருக்கோம், கூடுதல் விவரம் இருக்கிறது. அப்ப இதை நம்ம ஒரு ஆர்குமெண்டா வைக்கிறோம். அதோட சேர்த்து இப்னு உமர் அவர்களுடைய ஒரு சொல்ல புரிந்து கொள்வதற்கு சப்போர்ட் அது இல்லாட்டாலும் இதுதான் சட்டம். இப்னு உமர் அவர்களுடைய செயலை நம்ம ஆதாரமா சொல்லவில்லை. எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இப்னு உமர் அவர்கள் சஹாபாக்கள் ஒரு வித்தியாசமானவர். அவர் உலக விஷயத்தில் கூட நபியை பின்பற்றக்கூடியவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சிறுநீர் கழித்தார்கள் என்று சொன்னா இவர் கரெக்டா அந்த இடத்துல சிறுநீர் கழிப்பார். அது அவர் ரசூலுல்லாஹ் ஒவ்வொன்றையும் பின்பற்றணும்ன்ற ஒரு சஹாபாக்கள் இவர் மட்டும் ஒரு வித்தியாசமான கேரக்டரா உள்ளவர். யார்? இப்னு உமர். அவர் என்ன செய்வார்னா பிடிச்சிட்டு தாடியை வெட்டுவாரு என்று ஒரு செய்தி வருது. அப்ப இப்னு உமர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வாரு. உலக விஷயத்தில் கூட செய்வாரு. சொரக்கா சாப்பிட்டா இவர் சொரக்கா சாப்பிடுவாரு, 3 துண்டு சொரக்கா சாப்பிட்டா இவர் 3 தான் சாப்பிடுவாரு. இப்படி ரொட்டியை 4 துண்டா பிச்சு சாப்பிட்டா இவர் அப்படித்தான் சாப்பிடுவாரு. இப்படி மார்க்க விஷயத்திலே மாத்திரம் இல்லாம துனியா விஷயத்திலையும் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றின ஒரே சஹாபி இப்னு உமர். அவர் இதை செய்வதில் இருந்தும் ரசூலுல்லாஹ் கட் பண்ணதை பார்த்திருந்து பார்த்தா தான் இவர் செய்வார், இவருடைய கேரக்டர் அப்படி என்றும் நம்ம என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். இது சப்போர்ட்டுக்கு சொல்றமே தவிர இது ஆதாரம் கிடையாது. ஆதாரம் என்ன? முழுசா வைக்கிறதுக்கு அர்த்தம் 2 தலைமுடிக்கு எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அது மாதிரி இதை புரிங்க, இதை புரிஞ்ச மாதிரி அதை புரிங்க. தாடிய முழுசா வைங்கன்னா அதுக்கு நான் வேற அர்த்தம் செய்வேன், தலைமுடிய முழுசா வைங்கன்னா அதுக்கு நான் வேற அர்த்தம் செய்வேன்னா இது புரிந்து கொள்வதில்லை, இது மனமுரண்டு. அப்படி சொல்லக்கூடியவங்க என்ன செய்யணும்னா, தாடி இப்படி விடணும்ங்கிறவங்க தலைமுடியிலையும் கை வைக்க கூடாது, பொம்பளை மாதிரி என்ன செய்யணும், எவ்வளவுக்கு வருது அவ்வளவு முழுசா வைக்கணும் அப்படின்னு சொன்னா தான் அவங்க உண்மையாளர்களா இருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம என்ன செய்யறோம், 2லையுமே சேவ் பண்ணக்கூடாது. முழுசா சிறைக்கிறது தலைமுடியை சிறைச்சிக்கலாம், அல்லது முழு பரப்பளவுலையும் முடி இருக்க வேண்டும். அளவு நீளத்தை பொறுத்த வரைக்கும் வசதி போல குறைத்துக் கொள்ளலாம். அப்படின்னு தாடிக்கும் செய்யுங்க, தாடியோட ஒரு பகுதியை சிறைச்சாதீங்க, பாதியை சிறைச்சி பாதியை விட்டுறாதீங்க என்று நம்ம என்ன செய்யறோம், 2ஐயும் ஒரே மாதிரி புரிந்து கொள்வதுதான் முரண்பாடு இல்லாம சரியான புரிதல். அதை ஒரு மாதிரியாவும் இதை ஒரு மாதிரியாவும் புரிந்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய அந்த சிந்தனையுடைய கூர்மையில தப்பு இருக்குது. இப்னு உமர் ஆதாரத்துக்கு சொல்றது இல்ல, கூடுதலாக ஒரு தகவலுக்காக சப்போர்ட்டுக்காக சிலது சொல்லுவோம். அதை கூட இப்ப நான் சப்போர்ட்டுக்கு சொல்றேன், இப்போ விட்டுட்டோம். சப்போர்ட்டுக்கு சொன்னவன இப்படி கேள்வி வர்றதுனால சப்போர்ட்டாக சஹாபாக்கள் செஞ்சதுமே எடுத்து காட்டக்கூடாது, அது ஆதாரமா காட்டுறதா மக்கள் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க என்பதனால் இப்போதெல்லாம் அந்த இப்னு உமரையோ வேற வேற விஷயங்கள்ல கூட சஹாபாக்களை சைடு சப்போர்ட்டா எடுத்து காட்டினாலும் கூட வகி இல்லாத ஒரு மார்க்கத்தை நம்ம சொல்றதாக தவறா புரிஞ்சுக்கிறாங்க. உரிய ஆதாரங்களை சொல்லி நிலைநாட்டி விட்டு இப்ப சஹாபாக்கள் அப்படித்தான் நடந்திருக்காங்கன்னு சேர்த்தோன்னு வைங்க, சஹாபாக்களை பின்பற்றி விட்டார்கள் சொல்லிடுறாங்க. அதுக்கு இடம் வைக்க வேணான்ற அளவுக்கு நம்ம இருக்கிறோம். அதனால தாடி விஷயத்துக்கு நம்ம இப்னு உமரை ஆதாரமா எடுக்கவே இல்லை. அந்த ஒரு ஹதீஸ இன்னொரு ஹதீஸை வச்சு புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடியை ஒருத்தர் கட் பண்ண வரும்போது உடு கட் பண்ணாதே என்று சொன்னதாக எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. அது சும்மா கதைகளாக சொல்லக்கூடியவர்களுடைய சொற்பொழிவுகள் அது இருக்கிறது, அதை விட்டுற வேண்டியதுதான். அடுத்து
தலைமுடிக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு சொன்னாங்க. ஒன்னு முழுசா சிரைச்சிருங்க, இல்லாட்டி முழுசா விட்டுருங்கன்றாங்க. தாடிக்கு வந்து முழுசா சிரைச்சிருங்க, முழுசா விட்டுருங்கன்னு ரெண்டு சொல்லாம முழுசா விட்டுருங்கன்னு ஒன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால வந்து அதுக்கு சொன்ன மாதிரி சிரைக்கிற விஷயத்தை இதுல புரிஞ்சுக்கிற முடியாது. ஏன்னா சிரைக்கிறத இதுல சொல்லல. தலைமுடிக்கு நம்ம எடுக்கிறது காரணம் என்னன்னு கேட்டா, தலைமுடியில ரெண்டு வார்த்தையை சேர்த்து கட்டளையிடுறாங்க. எஹலிகு குல்லஹு அவித்ருக்கு குல்லஹு, முழுசா விடுங்கள் முழுசா சிரையுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. தாடிக்கு வந்து முழுசா விடுங்கள்ங்கிறாங்க. அப்ப முழுசா விடுங்கள்னா முழுசா சிரைங்கன்னு சொல்லல. அதுல ரெண்டு நிலைப்பாடு சொல்லாதனாலதான் அதுல ஒரு நிலைப்பாடு மட்டும் நம்ம எடுக்கிறோம். சிரைத்தல் வந்து அதுல வராது, முழுசா விடுதல் தான் வரும் அப்படிங்கறத சொல்றோம். அடுத்து என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும் போது அவங்களுடைய தாடி அசைவை வைத்து நாங்க அறிந்து கொள்வோங்கிறாங்க இல்லையா? அது தாடி கிடையாது. அரபியில வந்து தாடிக்கு வந்து லிஹியத்து லீனா போட்டு சொல்லுவாங்க. தாடை இருக்கு இல்லையா, அது லானா போட்டு லஹியத்துமாங்க. அரபில ரெண்டும் ஒரே மாதிரி தான் எழுதுவாங்க. லிஹியத்து அப்படித்தான் இருக்கும். ஜேர் ஜபர்லாம் பின்னாடி தான் கண்டுபிடிச்சது. அந்த காலத்துல வந்து லிஹியத்துங்கிற வார்த்தையும் லஹியத்துங்கிற வார்த்தையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதிகமான அறிஞர் என்ன செய்யறாங்கன்னா, இப்ப இல்தராபி லஹியத்திஹி, அவங்களுடைய தாடை அசைவதை வைத்து தாடை அசைறது தான் ஓதுறத காட்டும். தாடி அசைறது ஓதுறத காட்டாது. இன்னும் சொல்ல போனா, பெரிய தாடியா இருக்குன்னு வைங்க, வாயை மூடிக்கிட்டு இருந்தா ஃபேன்லயே ஆடும். தாடி ஆடுறத வச்சு கண்டுபிடிக்கிறதா இருந்தா, தாடி வந்து பெரிய ஒரு தாடி உங்களுக்கு தொங்குது, ஃபேனை போட்டு விட்டேன்னு வைங்க, வாயை மூடிட்டு இருந்தா கூட தாடி ஆடும். தாடி ஆடுறத வச்சுக்கிட்டு வாய் அசைதுன்னு கண்டுபிடிக்க இயலுமா? கண்டுபிடிக்க இயலாது. தாடையில இது தாடை அசைகிறது வச்சு கண்டுபிடிப்போம் அப்படின்னா, வாய் அசைவு வந்து தாடையில தெரியும், தாடியில தெரியாது. இன்னும் சொல்ல போனா, பின்னாடி உள்ளவங்களுக்கு வந்து தாடி அசைகிறத பார்க்க இயலாது, தாடையத்தான் பாரு. தாடியும் இருந்தது அங்க. அதுக்கு அவங்க சொல்ல வர்றது என்னன்னு கேட்டா, முழு தாடியையும் பார்த்தா தான் தாடி அசைவுன்னு சொல்ல முடியும். ரெண்டு பக்கமும் ரெண்டு தாடையத்தான் அவங்க பார்த்தாங்க சகாபாக்கள் பின்னாடி இருந்து பார்க்கும் பொழுது. அது அப்படி பார்க்கும்போது என்ன செய்யுது, தாடை அசைகிறது அதுல ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால தாடி இருக்குன்னா அதுவும் சேர்ந்து அசைஞ்சு இருக்கும். அதை வச்சு கண்டுபிடிச்சுக்கிறோம் என்றுதான் அதுக்கு அர்த்தமே தவிர, இந்த மாதிரி வந்து தாடியே வந்து அசைகிறத பார்த்து செஞ்சாங்கன்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடியை கோதி கழுவார்கள் இருக்கிறது, அதை நம்ம மறுக்கவே கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய தாடி இப்ப கோதி கழுவுற அளவுக்கு பெருசா இருந்துச்சு. கோதி கழுவுற அளவுக்கு பெருசா இருந்தது காரணத்தினால அது கட் பண்ணலங்கிற அர்த்தம் வராது. கட் பண்ற ஆட்களுக்கு என்ன செய்ய முடியும், கோதி கழுவுற அளவுக்கு வச்சுக்க முடியும். இவ்வளவு பெருசா இருக்கிறத பாதியை கட் பண்ணா கோதி கழுவலாம். கோதி கழுவுறது என்பது அவங்களுடைய அந்த மாதிரி ஒருத்தர் வைக்க நினைத்தால் வைத்துக் கொள்ளலாம். நமக்கு ஆர்டர் என்ன, உலக விஷயங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது மார்க்கத்துல ரெண்டு அம்சம் இருக்குதுங்க. இபாதத்துகள் விஷயத்துல ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களான்னு பார்க்கணும், ஆதத்து விஷயத்துல வந்து சொன்னாங்களான்னு பார்க்கணும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தஸ்பீஹ் சொன்னாங்கன்னு வைங்க, அதான் ஆதாரம். அவங்க ருக்கு கையை உயர்த்தினாங்கன்னா அதான் ஆதாரம். துன்யா விஷயமா இருக்குமே, ஆனால் செயலோட சொல்லும் சேரணும், அப்பதான் அது மார்க்கமாகும். பேரிச்சம்பழம் சாப்பிடுறது மார்க்கம் கிடையாது. நோன்பு துறக்கும் போது பேரிச்சம்பழத்தை கொண்டு துறங்கள்னு வாயால் ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா சுன்னத்தாயிரும். சும்மா சாப்பிட்டாங்கன்னா என்னவாகாது, சுன்னத்தாகாது. அந்த மாதிரி தாடிய வச்சாங்க என்பது ஒரு ஆதத்து, இபாதத்து கிடையாது. அதுல சொன்னது மட்டும்தான் அதுல இபாதத்தாகும். சொன்னது என்ன, நிறைவா வையுங்கன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். அதுல வந்து முழுமையா வையுங்கன்னு சொன்னாங்க பாருங்க, அது மட்டும்தான் அதுல மார்க்கமே தவிர, அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு தலைமுடிய கூட நினைச்சாங்க இந்த மாதிரி கிருதா மாதிரி இவ்வளவுக்கு வச்சிருந்தாங்க. அதை வந்து நீங்களும் அதே மாதிரி வைக்கணும்னு யாரும் சொல்றது கிடையாது. ஏன், ரசூலுல்லாஹ் வச்சாங்களே தவிர உங்களை வைக்க சொன்னாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெருசா வச்சுக்கிட்டாங்க, தோல் பூஜம் இங்க வரைக்கும் வச்சிருந்தாங்க, தோல் பூஜத்துல விழுற அளவுக்கு வச்சிருந்தாங்க. அது வச்சிருந்தாங்கன்னு தெரிஞ்சா கூட அது சுன்னத்து நம்ம யாரும் சொல்ல மாட்டேங்கிறோம். ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம், ரசூலுல்லாஹ் வச்சாங்க, நீங்க அப்படி வையுங்கன்னு உங்களுக்கு ஆர்டர் பண்ணல. அவங்க முடி வந்து ஒருத்தர் கூட வரும், ஒருத்தர் கம்மியா வரும், ஒருத்தருக்கு பெருசா வைக்க விரும்புவாங்க, ஒருத்தர் கம்மியா வைக்க விரும்புவாங்க. நமக்கு தடை எது இருக்குன்னா, அந்த பரப்பளவை குறைச்சிடக்கூடாது என்பதுக்கு தான் தடை இருக்கிறது. இது ரொம்ப விரிவாக நீங்க தாடி ஒரு ஆய்வுங்கிற ஒரு ஆர்டிக்கலை நம்ம ஆன்லைன் பேஜில போட்டிருக்கிறோம். நீங்க அதுல பாத்தீங்கன்னா கூடுதல் வரும் தெரிஞ்சுக்கலாம். நிறைவா வையுங்கள் என்பதுதான் இவங்க என்ன செய்யறாங்க, நீளம்னு பிடிச்சிடறாங்க. இல்ல அவுப்புண்டால நிறைவா வைக்கிறது, நீளமா வைங்கள்னு கட்டளை போட முடியாது. முதல்ல நம்ம என்ன விளங்கணும்னா, நீளமா வைங்கள்னு கட்டளை போட்டா அது சாத்தியம் இருக்காது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது. நீளமா வைங்கள்னா கட்டையா வர்றவன் என்ன எப்படி நீளமா வைக்க முடியும், எல்லாருக்கும் வரும். கட்டளை ரசூலுல்லாஹ் போடுறாங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் சாத்தி நிறைவா வைங்கன்னா வர்ற அளவுக்கு நிறைவா வச்சுட்டு போயிடலாம்.
அவன் நீளமா வைங்கன்னா நீளமா வராம இருக்குமே, சில ஆளுக்கு இப்படி 2 முடி மட்டும் இப்படி தொங்குமே, அவன் என்ன பண்றது? அந்த மாதிரிலாம் இருக்கிறனால அந்த அர்த்தமும் தப்பு. அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லவும் மாட்டாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவுஃபுங்கறாங்க, நிறைவா வைக்கிற. நிறைவுக்கு என்ன அர்த்தம்? தலைமுடியை நம்ம எப்படி நிறைவுங்கிறோமோ அதே மாதிரியா புரிந்து கொண்டால் ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு இணங்கி போய்விடும் என்கிற அடிப்படையில் நம்ம இதை புரிந்து கொள்கிறோம்.